210 இங்கிட்டும் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை விட விலை கூட. பாலத்துக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தா கால் அவ்வளோ கிடுகிடுன்னு ஆடுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா டாவோஸ் பாப்லோ அப்படின்ற ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கோம். இங்கே வந்து பாப்லோஸ்ன்ற அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற? நம்ம போய் பார்க்கலாம். இந்த ஊர் என்னடா காலையில் வெயில் மட்டையை பழக்குது, சாயந்தரம் குளிர் அடிக்குது. பாட்ரி ஜுவல்லரி பெயிண்டிங் அப்படி மண்ணில் கெட்டி மண்ணில் கட்டி அப்படியே பூசியிருக்காங்க. கம்பு மண்ணு மாதிரி தான் இருக்குது வீடு. இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. திண்டெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இது உள்ளே போய் ஹோட்டலில் சாப்பிட்டியா என்ன? கார்ன் பிரெட் கொடுத்தாங்க, கார்ன் ஃப்ரை பிரெட்டுன்னு பூரி மாதிரி ஏதோ கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு காஃபி வாங்கிட்டேன். சுகரை போட்டு, ஆமாம், சுகரில் ஹனி போட்டு சாப்பிட்டோம். ஆமாம், இது பயங்கர எக்ஸ்பென்சிவ். வீட்டுக்குள்ளே அவங்க தங்கி இருக்கிற வீடு, வீட்டில் எடுக்க விடலை. ஃபோட்டோ எடுக்காதீங்க. நாங்கள் குட்டியாக தான் இருந்தது வீடு பார்த்தீங்கன்னா. இங்கே எல்லா இடத்துலையும் எல்லாரும் இதெல்லாம் ஒருத்தவங்களோட வீடு. ஆமாம், ஒரே ஒரு ஹால் மட்டும்தான் இருக்குது. அது போக இன்னொரு இடத்துல சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. இந்த சர்ச்சு 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான். ஆமாம், ஸ்பெயின்காரங்க வந்து அப்படி எல்லாரையும் கிறிஸ்டினா மாற்றிருக்காங்க. அவங்க தான் இந்த பிரெட் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்ணுறதெல்லாம் இவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்பா, பெரிய சென்ட்ரல் கிரவுண்டு. அங்கே வேறு 5 மாடி கட்டடம். ஒன்று, ஆமாம், 5 மாடி இருக்குது. இந்த மாதிரி தான் கட்டியிருந்துருப்பாங்க போல் அந்த இடத்துலலாம் இல்லையா, அந்த மலை கீழே. ஆமாம், பேண்டலியர்லையும் அங்கே ஒன்று 5-6 மாடி கட்டடமாக இருக்குது. நிறையா எல்லாத்தனையிலையும் இன்றைக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு கிராமம், உயிரோட இருக்கிற கிராமம். அந்த பாட்டி என்ன சொன்னாங்க? எவ்வளோ ஜென்ரேஷன் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டது. தெரியலன்ட்டாங்க. காலத்துலேயும் இருக்கும் எல்லாம் அவ்வளோதான், அவங்களுக்கு தெரியல எத்தனை ஜென்ரேஷன்னு. எல்லா இதுன்னு. ஆனால் பொலைட்டாக சொல்லிடுச்சு, உள்ள வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு. ஆமாம், எங்களோட வீடு அது அப்படின்னு. என்னோட வீட்டை வீடியோ எடுக்காதீங்கன்னு. ஓகே, அவங்கள மதிக்கணும்னு இங்கே உள்ள நுழையத்திலே போட்டிருக்கு. பாப்லோஸோட ரூல்ஸை மதித்து உள்ளே வாங்க அப்படின்னு. அதனால அவங்க அடுத்தவங்க வீடு தானே இது, அடுத்தவங்க ஊர், அடுத்தவங்க வீடு. அவங்க தனி கண்ட்ரியில் வாழ்கிற மாதிரி வாழ்கிறாங்க. அவங்களோட நேஷன் தான் சொல்லுவாங்க, பாப்லோஸ் நேஷன் இது. இந்த வீட்டு தூண் பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குது. பக்கத்தில் போனால் வைவாங்களோ என்னமோ தெரில, வீடியோ எடுக்கூடாதுன்னு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் தான் எடுக்கும். அங்கே பஃபலோ இருக்குது அவங்க கதவுல. குட்டி குட்டி ஜன்னல் தான். ஆனால் இந்த டெசர்ட்டில் இருக்கிறதுக்கு பெட்டராக இருக்குன்னு பார்ப்பாங்க. அது இந்த மாதிரி மட் ஹவுஸில். ஆமாம், மட் ஹவுஸ் தான், எல்லாம் மட் ஹவுஸு. ஒரு வீட்டுக்கு முன்னாடி அந்த பேக் பண்ணுறதுக்கான அவன் வெளியே வச்சுருக்காங்கல்ல. இடிஞ்சு போச்சு போல். இது கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது இந்த அவன்லாம். இப்போ உள்ளே கொண்டு போயிட்டாங்களோ என்னமோ. ஏன்னா இங்கேயும் இருக்கு பார் அவன். வெளியே இந்த சைடில் 3 இருக்கு பார். ஆமாம், இங்கே கட்டையெல்லாம் வெட்டி விட்டாங்க. அதான் கட்டை சொரியுங்க. அது எதுக்கு அந்த கட்டை தான் பேலன்ஸிங் கொடுக்குது போல். ஒரு ரூஃபு, அதான் ரூஃபுக்கு அது பேலன்ஸ் பண்ணுது போல். இரு, இந்த பக்கத்தில் அவனை காட்டும். இந்த மாதிரி தான் அவன் இருந்திருக்கு. இதை திறந்துட்டு உள்ளே வச்சு இது பண்ணுவாங்க போல், பேக் பண்ணுறது. குச்சியெல்லாம் போட்டு அதை எரிப்பாங்க போல். தண்டூர் அவன் மாதிரி இருக்கோ. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அது ஏணி வச்சுருக்கானுங்க, அந்த அங்கங்கே ஏணி இருக்குது. ஏணி கிடக்கு. மழை தண்ணி கீழே வழிகிறதுக்கு இது போட்டு வச்சுருக்காங்க, வடிகால். இது பேர் என்ன, அந்த மடா போட்டிருக்காங்கல்ல, மடை தண்ணி கீழே தண்ணி வடிகிறதுக்கு மடா போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றில் இருக்குது.
மலைக்கு பின்னாடி அழகாக வீடு கட்டி வாழ்கிறாங்க. நீ என்னப்பா இந்த கம்யூனிட்டி ஒரு ஆளா? உன்னை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது. கிரிஞ்சு அந்த அவனுக்குரிய ஓட்டை வெண்ட்டு போகிறது, வெண்ட்டு வெளியே போகிறது, வெண்ட்டு அடுப்பு தீயை போட்டு அங்கிட்டு வெளியில் போக போகிறது. ஆமாம், தீயை போட்டு அங்கிட்டு வெளியில் போக போகிறது. ஏன் அழகாக பேக்ரவுண்டு அப்படி மலை நல்லா வாழ்ந்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மலை இது இன்னும் இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கூட ஆனால் இந்த டூரிசம்னால சரியான காசாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு காஃபி அந்த பூரி ஒன்று வாங்கினோம். ஒரு பூரி ஒரு காஃபி 15 ஃப்ரைடு பிரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பூரி தான் நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்லா பெரிய சைஸ் பூரி. அது வந்து $15. அது காஃபி $6 என்னவோ, அது ஒரு $9. நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை விட விலை கூட. இந்த பாலம் வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது போல ஒரிஜினல் பாலம். இந்த ஓடத்துல இருந்தா தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கண்டாமினேட் ஆயிடுச்சான், தண்ணி பாலாயிடுச்சு. திருப்பி அதே மாதிரி வீடுகள் தான், எல்லா வீட்லேயும் வாசல் அவன் வச்சுருக்காங்க. ஓப்பன்னு போட்டுருக்காரு, போகலாமா? கடையாக இருக்கும் மேலே பாரு, கடை பேராக இருக்கும். போய் பார்ப்போம். கடைன்னா அதை ஓப்பன்னு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போனால் ஆமாம், உள்ளே போனால் வீடியோ எடுக்காதம்பாங்க. இந்தியனோட ஜுவல்லரின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே கல் பாருங்க, மஞ்சள் கல், ஊதா கல், பர்பிள் கல். ஆமாம், இந்தியனோட இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, அது பேர் என்னமோ இந்தியனோடது பேர். வீட்டில் எங்கேயுமே ஏசி பார்த்தது மாதிரியே இல்லை. ஏசி கிடையாது போல், ஏன்னா ஏசி இருந்தால் வெளியே யூனிட் தெரிஞ்சிடும். ஸோ ஏசியே இல்லாமல் தான் இருக்காங்க. ஆமாம், எதுவுமே இல்லாமல் வாழ்கிறாங்க. ஃபேன் இருந்ததாப்பா உள்ள? ஃபேன் தெரில. அதே இங்கே வெதரே நல்லா இருக்கும் போல். எப்பயுமே இப்படி தான் இருக்கும். வெதர் எப்பயுமே இப்படியே தான் இருக்கும். அதனால் யாரும் ரொம்ப ஏசி, ஃபேனு, ஹீட்டர் இதை பற்றிலாம் கவலைப்படலன்னு நினைக்கிறேன். இந்த ஊர் பாருங்கள், சின்ன கிராமம் மாதிரியே வச்சுருக்காங்க. நம்ம கிராமத்துலலாம் ஒரு வீடுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொடி சந்து வழியே போவோம்ல, இந்த வீட்டுக்கு பின்னாடி இப்படி இருக்குது பாருங்கள். போய் பார்ப்போம். டூ நாட் என்டரான். இந்த பார்த்தீங்களா, போது பாருங்க, குட்டி பாது ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவில். அங்கேயும் திண்ணை போட்டு இங்கேயே படுத்துக்கலாமா இருக்கும். அங்கே உட்கார்றதுக்கு குட்டியாக ஒரு இது போட்டிருக்காங்க. இங்கிட்டும் பொடி பாதை போகுது, அப்படியே பாதை பின்னாடி வரைக்கும் போகுது. நம்ம கிராமத்து பெருமை இந்த வழியே போய் பார்ப்போம். இது வழியே போகலாமா? அந்த ரோடு தானே ரெஸ்ட்ரிக்டட் போட்டு. ஓகே, நம்ம ஊரு கிராமம் தான். ஆமாம், அமெரிக்கா மாதிரியே இல்லை. சென்னல்லாம் பாரு, துணூண்டு சொல்கிறேன், சின்ன சென்னல். சின்ன ஜன்னலா? டூ நாட் என்டர் இங்கிட்டும் போட்டிருக்கான். வந்திருக்க கூடாது, நம்ம பிடிச்சி ஜெயில போடுங்க சரவண. அதுதான் 5 மாடி கட்டடம். போவோம். ஆமாம், நம்ம இன்னைக்குள்ள போடல, அங்கிட்டு தானே போட்டோம். அதான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலடா. அப்படியே என்ன பார்த்தா சாம்பல் கிடக்கோ கீழே, சாம்பல் இருக்க மாதிரி இருக்குல்ல, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. என்ன தெரிகிறது? பெருசாக இருக்குது, உள்ளே பார்த்தேன்னா பெருசாக இருக்குது. நிறைய சமையல் பண்ணலாம், நிறைய பேக் பண்ணலாம். சாணி வச்சுதான் மொழி வச்சுருக்காங்களோ இங்கே பாரு. இல்லை வைக்கலாம், ஏதோ கிளேவுமா. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். சில்லியை பாருங்கள் எப்படி காய போட்டிருக்காங்க. தெரில எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ட்ரை சில்லி. ட்ரை சில்லி
காஞ்ச மிளகா. நம்ம தரையில் காய போடுவோம், இவங்க என்னமோ சடை பின்னி போட்ட மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. அமெரிக்காவில் இப்படி ஒரு வால் ரெக்லாம் லைவ் வில்லேஜை இப்போத்தையும் பார்க்குறோம். வாழும் கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் பாருங்கள், மலைக்கு பக்கத்தில் வீடு, மண் வீடுகள், அதுவும் எல்லாமே குட்டி குட்டியான வீடுகள், அடுத்தடுத்து நெருக்கமான வீடுகள். ஒரு வீடுக்கு இன்னொரு வீடுக்கு இடைவெளியே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போலாம் எவ்வளவோ மாறிடுச்சு. அமெரிக்காவில் வந்து ஒரு வீடுக்கு இன்னொரு வீடுக்கும் ஒரு 4 அடி 5 அடி இடைவெளி இருக்கும். 5 மாடி கட்டடம் எல்லாம் இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். ஆமாம், வித்தியாசமாக இருக்குது. சரி, அடுத்து பயணத்தை தொடர்வோம். ஆமாம், அடுத்த இடத்துல மீட் பண்ணுவோம். பாபுலா நேசன் போயிட்டு வரத்துல ஒரு அழகான பிரிட்ஜை பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ரெஸ்ட் ஏரியாவும் இருந்தது. அப்படியே பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இதை வர்ற வழியிலே பார்த்தோம். அங்கேருந்து பார்க்குறப்ப இந்த பிளவு தெரிஞ்சது. அப்போ நிறுத்த முடியாது, இப்போ வந்து நிறுத்தி அதை பார்க்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க, ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே காரை நிறுத்திட்டு அதை வந்து பார்த்தேன். இந்த அங்கே போகிறப்பே தெரிஞ்சது, பெரிய ஓட்டை மாதிரி இருந்தது பிளவு. ஸோ இப்போ அது மேலே ஃப்ரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ அது மேலே போய் நடந்து போகிறோம். கீழே பக்கத்தில் போய் எதுவும் பார்க்க முடியாது போலப்பா, வேலி போட்டிருக்காங்க. சும்மா பாலத்து மேலே இருந்தே பார்க்க முடியும் போல். பாலத்துக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தா கால் அவ்வளோ கிடுகிடுன்னு ஆடுது. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நல்ல பெரிய பள்ளம். ஆமாம், ரியடி கிராண்டே ரிவர். காரில் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்லாம் போவாங்க. ஆமாம், பார்த்தோம்ல, வர வழியில் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, போனோம். அப்பா எவ்வளோ டீப்பு. இது வந்து இதுதான் இன்னும் அடுத்து ஒரு லெவல் பா. ஆறு ஓடுற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குதுப்பா. ஆனால் எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது பாருங்கள். எனக்கு நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு பள்ளம். இதில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. நல்லா தெரியும் ஜி, இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி. அதில் எவ்வளோ இப்படியும் ஒரு கிலோமீட்டர் ஆழம் இருக்கு. ஆமாம், எவ்வளோ இடைவெளி இருக்குது பாருங்கள். அரிச்சிட்டு போயிருக்கு போல் தண்ணி, அவ்வளோ வேகமாக உடச்சிருக்கு மலையை. எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது வாட்ரு. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் ஓடினா தான் இங்கே வரைக்கும் சத்தம் கேட்கும். ஸோ இங்கிட்டு ஒரு கால் வச்சுருக்காங்க, அங்கிட்டு ஒரு கால், நடுவில் ஆர்ச் போட்டு பிடிச்சா. அப்பா வெள்ளத்தில். ஆனால் இப்போ யாரும் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் போகிற மாதிரி தெரில. அப்போ போய்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஃபோன் போல் இது சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கான. There is a hope, make the call. எங்க பாடிட்ட 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுச்சு. அதை சும்மா நாச்சும் தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து போட்டீங்களே. வாவ், You are beautiful. You are beautiful. ஸோ யாராவது தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சி இங்கே வந்தவங்களா கடைசி நேரத்தில் கூட கால் பண்ணி காப்பாற்றலான்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம். ஆமாம். எனக்கு இங்கே நிற்கிறக்கே கூசுது. எப்படி இதெல்லாம் முடிவெடுத்தாங்கன்னா பெரிய பிரேவாக தான் இருக்கும் போல. யூ ஆர் சேஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில். நீ சேஃபாக இருக்க, ஒன்றும் இல்லை, நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் அப்படி அந்த கல் உடஞ்சி விழுந்துருக்கு. ஆமாம், அறுத்து காலங்கள் போக போக அப்படி அரிச்சு அமேசிங். இன்னும் பள்ளம் ஆகுமா இல்லை மேடாகுமான்னு தெரில. பள்ளமாத்தே ஆகும். ஆறு ஓடி ஓடி பள்ளம்தான் ஆகும். நல்ல வெயில் பாருங்க. இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குளிருதுன்னு ஒரே பழமெல்லாம் இருந்து 63 டிகிரி இருந்துச்சு. டக்குன்னு இப்போ வெயில் அடிச்சு ஒரு 75 டிகிரி ஆயிடுச்சு. வெயில் வேற நேரம் உச்சி மண்டையே பழக்குது. என்னடா ஊருது, ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதான் டெசர்ட்டும் மலையும் மீட் பண்ணுற இடம். ஸோ வெதர் பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கு, மாறி போகுது. ஓகே, அடுத்து கிளம்புவோம். இங்கே சாண்டாஃபேன்ற ஊர்லேருந்து 66. ஆமாம், ரூட் 66 பிடிச்சி அப்படி போகிறோம். ஆல்பக்கர்கி போகலான்னு பார்க்கலாம். ஆமாம், ஆல்பக்கர்கி அந்த 66லே போய் அங்கேருந்தும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ரூட் 66 ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். சாண்டாஃபேல நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 100 வருஷம் பழைய ஹோட்டல் இருக்குது, லா ஃபாண்டான்னு. அந்த ஹோட்டலு அதுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது.
அதுவும் நல்லாயிருக்கு. ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம். ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இந்த லா ஃபாண்டே ஹோட்டல் வந்து 100 வருஷமாக இருந்திருக்கு. ரூட் 66 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப் மாதிரி எல்லாரும் வந்து ஹோட்டலை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போவும் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த ஊருமே ரொம்ப பழைய ஊராக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஸ்டைல் அங்கே வீடுகள்ல எல்லாம் பார்த்திருந்தோம்ல, ஆமாம் அந்த ஆமாம் எல்லாம் ஸ்டக்கோ மாதிரி அந்த மேலே மணல் பூசி தான் வச்சுருக்காங்க. போய் பாட்டு என்னன்னு பார்ப்போம். இந்த இருக்குது லா ஃபாண்டா ஆன் பிளாசா ஹோட்டல். இதே சாண்டாஃபேயோட சிட்டி சென்டர். இந்த இதான் ரூட் 66. இங்கே பார்த்தீங்கன்னா 1883 கட்டின ஒரு கட்டடம் இருக்குது. 150 வருஷம் பழைய கட்டடம். எல்லாமே இந்த ஸ்கொயரே வந்து அப்படி சிட்டியோட சென்டர், அந்த சிட்டி ஸ்கொயர்ன்பாங்கல்ல. ஆமாம், நடுவில் ஏதோ கண்ட்ரி மியூசிக் நடந்துக்கிட்டு இருக்கு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா கண்ட்ரி மியூசிக்கை போய் பார்ப்போம். ஆமாம், அப்படி வேடிக்கை பார்ப்போம். பயங்கர கூட்டமாக இருக்குது, திருவிழாவாக இருக்குது. நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இது வந்து ப்ரீ 1937 ரூட் 66 நம்ம போகிறது. இந்த ரவுட் வந்து 1937க்கு அப்புறம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நேராக அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்களாம். ஏன்னா இது இந்த சாண்டாஃபே ஊர் வந்து 7000 அடி உயரத்தில் இருக்குது. 1920s and 30s இருந்த கார்லாம் வந்து இதில் சுத்தமாக ஏற முடியலையா. அதனால் நிறைய வண்டிலாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்துச்சான். வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு தானே அர்த்தம். அதனால் கம்ப்ளீட்டாக இந்த ரவுட்டை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நேராக ஆல்பக்கர்கிக்கு இது பண்ணுற மாதிரி வேறு ரோடு போட்டாங்களாம் 1937. ஸோ 37 வரைக்கும் இந்த ரோடு இருந்திருக்கு, யூஸ் பண்ணியிருக்காங்க ரவுட் 66. ரூட் 66 இருந்த வேரியஸ் போர்ட்ஸு இதெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அந்த நியான் சைன்ஸு இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்டைலு அப்படி இருக்குது. ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம்.